friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மெக்சிகோ நாட்டுல பேக்கரியில எல்லாம் ரொம்ப ஃபேமஸான Conchas எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீழ வந்து ஒரு ஸ்வீட்டான பன், மேலே வந்து ஒரு பிஸ்கட் லேயர் மாதிரி ஃபுல்லா கவர் ஆகி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா வீட்ல நம்ம செஞ்சிரலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கீழ இருக்கக்கூடிய பன் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் வெதுவெதுப்பா இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. சூடா இருக்க கூடாது. குழந்தைங்க குடிக்கிற சூட்ல தான் இருக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா நுரைச்சி வந்திருக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியாச்சு. இப்போ ஒரு பவுல்ல 2.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 6 டேபிள் ஸ்பூன் போல சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நடுவில் வந்து ஒரு பள்ளம் தோண்டிட்டு ஒரு முட்டை, நம்ம ஈஸ்ட் கலந்து வச்சிருந்தோம்ல பால், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடணும். நான் வந்து எல்லாத்துக்குமே கிராம் அளவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து வரும். இப்போவே வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து வெண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன். அதனால ரொம்ப சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ ஒரு மாதிரி சேராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுறப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரும். ஆனால் ரொம்ப கையில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மேலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் அழகாக வரும். இந்த பன்னுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி நம்ம வந்து கை வச்சு பண்ணும்போது கையில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை மேலே வச்சுட்டு மறுபடியும் இதையும் சுற்றி எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு 1.5லேருந்து 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா டபுள் ஆகி வரணும். மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து வெளியே வைக்கக்கூடிய அந்த லேயர் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை, அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/4 கப் வெண்ணெய், இதுவும் வந்து 4 டேபிள் ஸ்பூன். கடைசியாக 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கணும். வெண்ணெயை வந்து முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்குறதுனால ஓகே, ஆனால் மெக்சிகோ வரைக்கும் போயிட்டு கலர் சேர்க்கல அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நான் இதை வந்து 4ஆக பிரிச்சுட்டு கலர் சேர்க்க போகிறேன். கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கலர் இல்லாமல் நம்ம பண்ணலாம். 4ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் போதும், ரெடியாக இருக்குது. அடுத்ததுக்கு வந்து பச்சை கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பர்பிள் கலர், கொஞ்சம் ரெட் கலர். இது எல்லாத்தையுமே 2 கட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து மொத்தம் 8 பன் கிடைக்கும். நல்லா கலராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட மாவும் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா அப்படியே டபுள் ஆகியிருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்யூம் கொடுத்துடலாம். டிஷ்யூம் கொடுத்துட்டு 8ஆக பிரிச்சுட்டு எந்தவித விரிசலும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு அழுத்திடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மேலே இருக்கிற லேயர், அதுலேருந்து 1 எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை எதுலையாவது வச்சுட்டு நம்ம அழுத்தும் போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மெல்லிஸாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. விரித்ததுக்கப்புறமா இதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட பன் மேலே நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப் பண்ணணும். பொதுவாக வந்து அவங்க ஒரு அச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டாலே அழகாக ஷேப் வந்துடும். என்ன ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஷேப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து ப்ரூஃப் ஆகணும். ஒரு 30 நிமிஷம் போல் இருக்கட்டும்.
இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லை 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 16லேருந்து 18 நிமிஷம் போல் ஆகும். நம்மளோட கோன்சாஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. சடா, சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.